அறப்பணி அப்படின்னு உணர்த்தும் வகையில அவர் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. ஆசிரியர் பணிக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார் அப்படின்னு சொன்னாலும் அது மிகையாகாது. எப்பவுமே ஸ்கூல்ல பத்தியும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை பத்தியும் நினைச்சிட்டு இருக்கவங்கன்னா அது எங்க அம்மா தான். ஸ்கூல்ல மட்டும் கிடையாது, ஸ்கூல் எப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். வீட்டுக்கு வந்தாலுமே வீட்லயும் எங்க பசங்க எங்க ஸ்கூலு இதே தான் பேசுவாங்க. நாங்க படிக்கும் போது உங்களை தான் உதாரணமா காட்டினாங்க. நாங்க சின்ன வயசுல இருந்து உங்க கதையெல்லாம் கேட்டு வளர்ந்துருக்கோம். எங்க ஹேண்ட் ரைட்டிங் சரியில்லைன்னா கூட தலையில கொட்டி எங்க 3ஆம் கிளாஸ் பொண்ணு எவ்வளவு அழகா எழுதுன்னு தெரியுமா, உங்க டெஸ்ட் பேப்பர் உங்க நோட் புக்கு எல்லாத்தையும் தொடர்ந்து காட்டுவாங்க. அவங்களுக்கு உங்களுக்கு அதாவது சொந்த பசங்களுக்கும் ஸ்கூல் பசங்களுக்கும் எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது. ஸ்கூல்லையும் கண்டிப்பாடு இருப்பாங்க, அதே போல வீட்லயும் கண்டிப்பாடு தான் இருப்பாங்க. ஒழுக்கம் தான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட். அவங்களோட குணத்தை பத்தி சொல்லவே தேவையில்லை, உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கும் நீங்க கண் கூட பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு நடந்த நிகழ்ச்சின்றது அது ஒரு சான்று தான். நீங்க அவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்கன்னா இத்தனை வருஷம் அவங்களோட அந்த உழைப்பு சின்சியரிட்டினா அம்மா தான், தன்னம்பிக்கைனா அம்மா தான், ரோல் மாடல்னா அது அம்மா தான். எங்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. அம்மா கிட்ட எல்லாரையும் ஒரு மாதிரி தான் பார்ப்பாங்க. ஆனாலும் இத்தனை வருஷம் உழைப்புக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு ரெஸ்ட் தேவைப்படுது. நீங்க மகிழ்ச்சியோட அவங்களுக்கு பிரியாவிடை கொடுக்கணும்ன்றது தான் என்னோட வேண்டுதல். After all these years and hard work, she deserves a rest. So on behalf of all of you, I wish her a peaceful and a happy retirement life. Thank you. Thank you.